என்னோடய கிச்சனில் பெரிய கபோர்டே இது தான். ஆனால் இது என்னால் கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ப்ளைவுட் ஒர்க்கு ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே சமயம் டிவைடர் மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு ஓத மாதிரி ஆகிடுச்சு, நீர் கசிவு மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறதுனால எந்த பொருளுமே அதில் வைக்க முடியாது. ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் மட்டும் தான் அதில் வச்சுட்ருப்பேன். அதுவுமே ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்ருப்பேன். அகலெல்லாம் இருக்குது, பட் ஆனால் உள்ளே வச்சோம்னா எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிக்கலாக இருந்தது. சரி, ரேக் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கவுண்டர் டாப் மேலே வைக்கிற ரேக்காக தான் இருந்தது மேக்ஸிமம். ஏன்னா எதிர்பார்க்குற ப்ரைஸ்க்கு அதுதான் அதிகமாக கிடச்சிது. ஓரளவுக்கு 1000 ரூபீஸ் போடும்போது தான் நமக்கு வந்து கண்டெய்னர் வைக்கிற அளவுக்கு ரேக், பெரிய பெரிய ரேக் கிடச்சிது. என்னடா சர்ச் பண்ணி ஒரு பிளான் ஸ்டாண்ட் கிடச்சிது. இது பர்ஃபெக்டாக அந்த கபோர்டுக்கு செட் ஆச்சு. அதே சமயம் அசம்பிள் பண்ணுற மாதிரி தான், நாமளே அசம்பிள் பண்ணிக்கலாம். நல்ல வெயிட்டும் தாங்குச்சு. இதோட ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா, கீழே எனக்கு வந்து ஒரு கண்டெய்னர் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது. அதாவது அந்த ஹைட் வந்து கீழே ஒரு கண்டெய்னர் வைக்கலாம், மேலேயும் ஒரு கண்டெய்னர் வைக்கலாம். அதாவது 2 ரேக்காக வச்சுக்கிற அளவுக்கு இது ஸ்பேஸ் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கபோர்டில் வச்சு பார்த்தா, இப்படி வைக்கும்போது ஸ்டாண்ட் வெளியே நீட்டுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பொசிஷன் மாற்றி வச்சேன். பர்ஃபெக்டாக செட் ஆச்சு. உள்ளே இன்னும் ஸ்பேஸ் இருந்ததுனால இன்னொரு ஸ்டாண்ட் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது ஒரு ஸ்டாண்ட் 300 ரூபீஸ் வந்தது. இது 2 ஸ்டாண்ட் 400 வந்தது. சரி, இதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதை ரிட்டன் போட்டுட்டு அதை வந்து கலெக்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது என்னடானா டெலிவரி பண்ணவே இல்லை. கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டால் அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ண நம்பர் கொடுத்தாங்க. அவரு கால் பண்ணால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக ரிட்டன் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ 2மே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இப்போ 2 ஸ்டாண்டுமே இல்லை. மறுபடியும் டப்பா மேலே டப்பாவை தான் அடுக்கி வச்சுட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.